மாமிச உணவு என்பது ஒரு சாதாரணமாக ஒரு மனிதருக்கு பழக்கம் இருக்குதுனாக்கா அது விடவே முடியாது. அது ஏன்னா அது ஜீன்லேயே கலந்தது. பிறவி பிறவியாக பல பிறவியில் நாம் மாமிசம் சாப்பிட்ட ஜந்துக்களாக தான் பிறந்திருக்கிறோம். ஆமாம். சரிங்களா? அந்த ஜந்துக்கள்லேருந்து மனுஷனாக மாறுவோம். அந்த ஆன்மா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒவ்வொரு தேகமாக ஒரு அறிவிலிருந்து 5 அறிவு வரையும் வந்துட்டு 5 அறிவில் 6வது அறிவுக்கு வரும்போது அந்தந்த அறிவுக்குரிய தேகங்கள் உணர்வுகள் உண்டாகும். அப்படி 6வது அறிவாக வரும்போதும் உடனே அந்த மாமிச பழக்கம் போகாது. அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா சித்தர்களுக்கு மட்டும்தான் உண்டு, ஞானிகளுக்கு மட்டும்தான் உண்டு. அவங்களால தான் அதை தவிர்க்க முடியும். ஒரு பக்தங்கிட்ட இருந்து அதை தவிர்க்க முடியும், இல்லை தவிர்க்க முடியாது. அதுலேயும் வள்ளல் பெருமானார் அவரை கேட்கவே வேணாம். அவர்கிட்ட சரண் அடைகிறோன்னாக்கா அவர் செய்கிற முதல் பேர் உதவி இந்த உதவி தான். அப்படி நான் அந்த 2000 போயிட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 வருஷம் சாப்பிட்டு தான் இருந்தேன். ஆனால் அப்போ முருகர் பக்தராக இருந்தேன், சிவன் பக்தர், முருகர் பக்தர். அதனால் நான் வீட்டில் இன்றைக்கி கிருத்திகமா சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி சிவராத்திரி சாப்பிட மாட்டேன், பௌர்ணமி சாப்பிட மாட்டேன்னு சொல்லியே ஒரு மாதத்தில் பல நாட்கள் நான் தள்ளிடுவேன். அப்படியே அப்படி இருந்தது. அப்போது ஒரு முறை அந்த மடாலயத்தில் வள்ளலார் கோயிலில் ஒரு ஐயா ராமலிங்கம் பேர், அவர் சொன்னார், தம்பி நல்லா பாடுறீங்க, செய்கிறீங்க, பக்தியாக இருக்கிறீங்க, மாமிசம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குதோ அப்படின்னாரு. இப்போ அதெல்லாம் விட்டுட்டுங்கய்யா, மீன் மட்டும் சாப்பிட்றாங்கய்யான்னு. அது கூட கூடாதே, தவறு அப்படின்னாரு. சரிங்க, முயற்சி பண்ணுறேங்கன்ட்டேன். அப்படி சொல்லிவிட்டு அங்கே அவர்கிட்ட வணங்கினேன். எத்தனையோ பேரை நீங்கள் மாற்றுறீங்க, பெரிய பெரிய மாமிச மலைன்னு சொல்லுவாங்க, எல்லாரையும் மாற்றுறீங்க, என்ன உங்களால் மாற்ற முடியாதான்னு கேட்டேன். இந்த தீபத்து ஜோதி என்ற பெருமானண்ட கேட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் மாமிசம் பண்ணின்னு இருக்கிறாங்க. எங்கள் மகள் அப்போ சிறு குழந்தை, சிறு வயது, 7 வயசோ 6 வயசோ. அவங்க அங்கே வாசப்படியில் நிற்கிறாங்க. நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே என் மகள் சொல்கிறா, அப்பா நம்ம வள்ளலாரை வணங்குறோமே, மாமிசம் சாப்பிடக்கூடாது இல்லை, நீங்கள் சாப்பிட்றீங்களேன்னு சொன்னான். எனக்கு அப்படியே அந்த ஒரு க்ஷண நேரம் எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோதான். அந்த வார்த்தை வள்ளலார் வார்த்தையாக எனக்கு இதுவாகிடுச்சு, ஊடுருவிடுச்சு. இல்லை, அங்கே கேட்ட கேள்விக்கு இங்கே பதில் வந்திருக்கு. அங்கே கேட்டு நேராக வீட்டுக்கு தான் வரேன். வந்த உடனே என் மக வாசப்படியிலே வெயிட் பண்ணுறான். நான் எப்போ வருவேன்னு காத்துட்டு இருக்காம நிற்கிறா, வாசப்படியாண்டே நிற்கிறா, நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ கீழே இருந்த வீடு இப்படியே தான் சொன்னான். அப்போ நம்ம வள்ளலாரை வணங்குறோமே, மாமிசம் சாப்பிடக்கூடாது, நம்ம சாப்பிட்றோமே, தப்பு இல்லையான்னு சொன்னான். அவ்வளோதான். நான் சாப்பிடணுன்னு என் மகளும் சாப்பிடல அன்றைக்கி.